ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியல்லாம் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த சுடர்ந்துக்கிட்டு அப்படியே இடியே விழுந்த மாதிரி தலையில் அப்படியே கழுத்து தலையில் கையை வச்சுட்டு அப்படியே சோகமாக உட்காந்துட்டு இருக்கா. ஏன்னா அப்போ தானே மறுபடியும் என்னாச்சும் பிளானை போட்டு விஜய் கூட நம்மளை சேர்த்து வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம நிஷா ஆரம்பிக்கிறா. ஏன்னா சும்மா கிடக்கிற சங்கை ஊதிக்கு எடுக்கணும்ல, அதுக்கு யாராச்சும் ஒருத்தர் ஆரம்பிக்கணும்ல, அதனால தான் அந்த சங்கு வந்து இப்போ கிளம்பிச்சு. அன்னைக்கே சொன்னேன்லப்பா, இந்த மல்லி இந்த வீட்டில் இருக்கவே கூடாது, அவள் இருக்கிற வரைக்கும் நம்ம அக்காவோட வாழ்க்கை ரோகதி தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் எத்தனையோ வாட்டி சொன்னேன். ஆனால் நீங்கள் நம்பலை. ஆனால் இப்போ பார்த்தீங்களா, அவள் யார் என்ன அப்படின்ற எல்லாம் தெரிஞ்சும் அவளை வீட்டில் வச்சதுனால இப்போ நம்ம அக்காவுடைய வாழ்க்கையிலே அவள் கையை வச்சுட்டா. அதுவும் எப்படி நம்ம அக்கா வாழ்க்கையை குழி தோண்டி புதைக்கிற அளவுக்கு. சரி, இவளோட இது வந்து முடிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாலும் இவன் இந்த வீட்டை விட்டு போய் தொலைகிற மாதிரியும் தெரியல, நம்ம மாமாவும் அவளை கழட்டு விடுற மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒன்று நம்ம அக்கா இந்த வீட்டில் இருக்கணும், இல்லை அந்த மல்லி இந்த வீட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்ல, இந்த ரேணுகா ஏன் இந்த வீட்டை விட்டு போகணும், நான் தான் இந்த வீட்டோட ஓனரு, ரேணுகா தான் இந்த வீட்டில் இருக்கணும், ரேணுகா மட்டும்தான் இருக்கணும், விஜய்க்கு மனைவியா அவள் மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் பார்க்குன்னு சொல்ல, இதுக்கெல்லாம் நான் இன்றைக்கி ஒரு முடிவு கட்டுறேன், மாப்பிள்ளை வரட்டும், அவர்கிட்ட பேசி அந்த மல்லியா நீயான்னு ஒரு முடிவு எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கதிரேசன் ஒரு பக்கம் கழிச்சு மூச்சின்னு கத்த. அந்த நேரம் பார்த்து இவங்க 3 பேரும் வீட்டுக்குள்ளே வர, அங்கே நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சத்தம். யார் அவன் நான்சென்ஸ் பிளடி இடியட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் திரும்பி பார்த்தா அந்த கிழட்டு போதும், அடா கிழட்டு நான் என்னடா ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நின்றுட்டு பார்த்தா, இப்போவே சொல்லுங்கள், இப்போ ஒரு முடிவு எடுத்துகிட்டு வீட்டுக்குள்ளே வாங்க. ஒன்று என் பொண்ணு கூட வாழ போகிறீங்களா, இல்லை அந்த மல்லியை வந்து வீட்டை விட்டு துரத்த போகிறீங்களா, இல்லை என் பொண்ணை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, அதெல்லாம் விட முடியாது, மல்லியை நான் கல்யாணம் பண்ணி இந்த வீட்டுக்கு கூப்பிட்டு வந்திருக்கேன், மல்லி என்னுடைய ஆசை மனைவி, அதுவும் இல்லாமல் அவள் சொன்னால் எல்லாமே கரெக்டாக தான் இருக்கும், ஆனால் இந்த விஷயத்தில் அவள் என்ன சொல்கிறான்றத காது கொடுத்து கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் இப்போ வந்து ஒரு ஆர்வம் வந்திருக்கு. ஏன்னா அவள் வந்து எப்போவுமே பொய் சொல்ல மாட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனாலும் அதுக்காக அவள் வந்து இந்த விஷயத்தில் பொய் சொல்கிறாளா உண்மையாக சொல்கிறாளா நான் ஆராய்ச்சி பண்ணாமல் அவன் மேலே எந்த ஒரு தப்பான முடிவும் எடுக்க முடியாது. அதனால் இவளுக்கு விருப்பம் இருந்தால் இங்கே இருக்கட்டும், எல்லாம் அவங்க கூட கூப்பிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, ஓஹோ அப்படி போட அருவால இவ்வளோ நாளாக அவள் சொல்கிறத செஞ்சுக்கிட்டு அவள் சொல்கிற மாதிரி தலையை ஆட்டிக்கிட்டு அவகிட்ட பூம் பூம் மாடு மாதிரி இருந்துட்டு இப்போ அவள் சொன்னதையும் என் அக்கா கூட நடக்கிறத கல்யாணத்தையும் நிறுத்திட்டீங்க. இப்போ அவள் காரில் வர்றப்ப சொல்லியிருப்பா, அதனால தான் என் அக்காவை இப்போ வீட்டை விட்டு வெளியே போக சொல்கிறீங்க, அதுவும் சொல்லாமல் சொல்கிறீங்களா? நல்லது மாமா, ரொம்ப நல்லது. இப்படி நம்ப வச்சு கழுத்தை இருக்கிறது உங்களுக்கு வெக்கமா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, ஏய் பல்ல உடச்சிடுவேன், வாயை முடிட்டு நில்லு, இதுக்கு மேலேயும் ஓவராக பேசினா உனக்கு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசியிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த நகைக்கடைக்காரங்க இருக்காங்க இல்லையா, அவங்க வந்துட்டு அதே டைமில் ஃபோன் பண்ணேன், சார் நான் வந்து உங்கள்கிட்ட பேசணும், நான் வந்து அப்போவே சொன்னேன் இல்லையா அவள் சரியான ஃப்ராடு அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க கேங்கில் இன்னொருத்தங்க இதே மாதிரி பிளானை பண்ணி யாரோ ஒருத்தரோட வீட்டில் வந்து கல்யாணம் பண்ணிவிட்டு அவங்க வீட்லேயும் செட்டில் ஆகணும்னு நடிச்சிட்டு இருக்காங்களாம். அந்த பொண்ணும் இந்த பொண்ணாக தான் இருக்குமோன்னு சொல்லிட்டு எனக்கு டவுட்டாக இருக்குது. அந்த பொண்ணோட ஃபோட்டோ அனுப்புகிறேன், நீங்களே வேணால் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்ல, ஏன்னா இவங்க வேற ஆளாக இருக்காங்களா இல்லை ஏதாச்சும் இவங்களோட சதி வேலையா அப்படின்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணோம். சரி நீங்கள் ஃபோனை வைங்க நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோனை வச்சுட்டு அந்த ஃபோட்டோவை பார்த்தா அதில் இருக்கிறது சுடர் தான். அதுவும் போலீஸோடைய என்கொயரி லிஸ்ட்லேயே அவ பேர் தான் ஃபர்ஸ்ட்டில் இருக்குது. அதுக்கப்புறமா அந்த வீடியோவும் அனுப்புகிறப்ப தான் தெரியுது, அந்த சிசிடிவி கேமராமலேருந்து எடுத்தது அதில் சுடர் தான் அந்த நகை எல்லாத்தையும் திருடிட்டு போயிட்டுருக்கா. இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அவங்க இருந்துக்கிட்டு, சரி இதுக்கு மேலேயும் சும்மா இருந்தால் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்டி உன்னை எவ்வளோ நம்பினேன், நீ எவ்வளோ சீனை போட்ட, என்னை வந்து என்னமோ நீ தான் உலகத்தையே தாங்கி நிறுத்துகிற மாதிரியும் நான் தான் உன்னுடைய உலகம் அப்படின்னு சொல்லிட்டு ஓவரா சீனை போட்டுட்டு இருந்த, சரி இவ எல்லாம் உண்மையாக தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் கண்மூடித்தனமாக நம்புனா, நீ என்ன பண்ண, இல்லை நீ என்ன பண்ண, என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டும் இந்த சந்தோஷத்தெல்லாம் அனுபவிக்கணும், இந்த வீட்டை அப்படியே தூக்கி நிறுத்தணும், அதுக்கப்புறம் இந்த என்னோடய பிஸ்னஸ் எல்லாத்தையும் பார்த்துக்கணும், அப்புறம் இந்த வீட்டை நான் தான் கட்டி காப்பாற்றணும், உன்னை நான் கல்யாணம் பண்ணி என்ன பில்டப் கொடுத்தேன், ஆனால் அது எல்லாத்துக்கும் பின்னாடி என் சொத்து பத்தை அடையிறதுக்காக தான் இந்த வீட்டுக்கு வந்திருக்கேன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. இதுக்கு மேலே நீ பொய் சொன்ன, உன்னை கழுத்தை நெரிச்சு கொன்ற ஒழுங்குமுறையே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கழுத்தை பிடிச்சி கரன்னு நெரிக்கிறாரு. ஐயோ விஜய் என்ன சொல்கிறீங்க எனக்கு ஒன்றும் புரியலதும், பார் இந்த வீடியோ பார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை காட்டுறாங்க. அதில் எல்லாமே தெளிவாக இருக்குது. இதுக்கு மேலே என்னை ஏமாற்ற உன்னால் முடியாது, அப்படி ஏமாத்த நினச்சேன் உன்னை கொன்றுவேன், ஒழுங்கு வெளியே போகணும், கழுத்தை பிடிச்சி தரன்னு இழுத்துன்னு வந்து வெளியே தள்ளுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, டேய் விஜய் நீ இன்னைக்கு எப்படி என்ன வெளியே துரத்துனியோ உன் வாயாலேயே ரெணுகா உள்ளவா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நீ வந்து கூப்பிடுவேன், அந்த நாள் ரொம்ப லேட் ஆகாது, கூடிய சீக்கிரத்தில் வரதான் போது அப்போ பேசிக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு இப்போதைக்கு கிளம்பிடுறா. அதுக்கப்புறம் என்ன, மல்லி சீரியலில் இனிமே தான் ரொம்பவே சுவாரஸ்யமாக போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க, கண்டிப்பாக மொக்கையாக தான் போகும். ஏன்னா டைரக்டருக்கு வேலையே தானே. அதுக்கப்புறம் மல்லி சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.